அது அவர்கள் தேசாச்சாரத்துக்கு பொருத்தம். அவர்கள் மற்ற பொழுதுகளில் சந்தோஷமாக இருக்க தெரிந்தவர்கள். பால்ரூம் டான்ஸ் என்று ஆடுவார்கள். அதனால் அவர்கள் டிராமாவில் அழுதால் பரவாயில்லை. நம் வாழ்க்கையில் இந்த டான்ஸும் ஆனந்தமும் கேளிக்கையும் இல்லை. அவை நமக்கு இருக்கவும் வேண்டாம். அதோடு நமக்கு பொதுவாகவே எத்தனை சௌகரியம் இருந்தாலும் வெளியிலே சந்தோஷமாக காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் மூக்கால் அழுவதே ஸ்வபாவமாக இருக்கிறது. இந்த அழுகைக்கு நடுவில் பொழுதுபோக்கு என்று ஒரு நாடகத்துக்கு போனால் அழுகையை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து சந்தோஷமாக திரும்ப வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் நாடக லட்சணம் வகுத்தவர்கள் மங்களமான முடிவே இருக்க வேண்டும் என்று விதித்ததாக சொல்லலாம். இதனால் எல்லாம் ஹாஸ்ய கூத்தாக காமிக்காக இருந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. எல்லா உணர்ச்சிகளும் கலந்திருக்க வேண்டும் என்பதால் தான் நவரசம் என்று பிரித்து வைத்து அவற்றை சித்தரிப்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நவரசம் சாந்தம். ஒரு காவியம் அல்லது நாடகம் என்றால் அதில் ஒரு கதை, பிளாட் இருக்கிறது. அநேக சம்பவங்கள் வருகின்றன. இயற்கை வர்ணனைகள் இருக்கின்றன. உவமை போன்ற அணிகள், எதுகை மோனை போன்ற சொல்ஜாலம் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் அதற்கு உயிர் இல்லை. ரசம் என்ற உணர்ச்சி அனுபவம்தான் உயிர் என்று வைத்தார்கள். ஒரு வாக்கியத்தில் எத்தனை சொல்லழகு இருந்தாலும் அது கவிதையாகிவிடாது. ரசம் இருந்தால்தான் அது கவித்தன்மை பெறும். வாக்கியம் ரசாத்மகம் காவியம் என்று ஒரு பெரிய கிரிட்டிக் சொல்லியிருக்கிறார். இந்த ரசங்களின் கணக்கில் 2 தினுசான அபிப்பிராயங்கள் உண்டு. ஒரு சாரார் 8 ரசம் என்பார்கள். இன்னொரு சாரார் 9 ரசம் என்பார்கள். சிருங்காரம் ஹாஸ்யம், கருண சோகம், ரௌத்ரம் கோபம், வீரம் பயானகம் அச்சம், பீபத்சம் அருவருப்பு, அற்புதம் அற்புதம் என்ற 8 ரசங்கள் என்பது ஒரு கட்சி. இவற்றோடு சாந்தம் என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது நவரசக்காரர்களின் வாதம். சாந்தத்தை ரசமாக சேர்க்காத ஆலங்காரிகர்கள் அதை மட்டமாக நினைத்தார்கள் என்று அர்த்தமில்லை. பார்க்கப்போனால் அவர்கள்தான் நவரசக்காரர்களை விட அதை உயர்த்தியாக மதித்தார்கள். நம் பண்பாடே சாந்தத்தில் நிறைந்து போவதுதான். சாந்தி 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 என்று 3 முறை சொல்லியே எந்த வைதிக காரியத்தையும் நாம் பூர்த்தி செய்கிறோம். அந்த சாந்த நிலையில் உணர்கிறவன் உணரப்படுவது என்ற பேதமில்லாமல் எல்லாம் அடங்கிப் போகிறது. உணர்ச்சி என்பது ஒரு மனோபாவம், ஒருத்தனை பிடித்து ஆட்டுகிற நிலை. இதுவோ ஆட்டம் எல்லாம் அடங்கிய நிலை. எனவே உணர்ச்சிமயமான மற்ற 8 ரசங்களோடு இதை எப்படி சேர்ப்பது? ரசம் என்றால் அதை ருசிக்கிற ரசிகனுக்கு அது வேறானது. இங்கே ரசமும் ரசிகனும் ஒன்றாக இருப்பதால் மற்ற 8ஓடு இதை வைப்பதற்கு இல்லை. இது மனசின் சமநிலை. மற்றதெல்லாமோ வீரமாகட்டும், சிருங்காரமாகட்டும், சிரிப்பாகட்டும், கோபமாகட்டும், அவை எல்லாமோ மனசின் கொந்தளிப்பு நிலை. அவை சித்தத்தை கலக்குகிறவை. நிலைத்து நீடித்து ஸ்திரமாக நிற்கிற ஆனந்தத்தை அவை உண்டாக்குவது இல்லை. அவை தற்காலிகமானவைதான். மாறாத ஆனந்தம் சாந்தம்தான். இதை மற்றவற்றோடு சேர்க்கக்கூடாது. மற்ற ரசங்கள் எல்லாம் பூர்த்தியாகிற இடமே அது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். ரசங்களில் ஒன்றாக இருக்கிற ஹாஸ்யம் வேறு, ஆனந்தம் வேறு. ஆனந்த ரசம் என்று ஒன்று கிடையாது. அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கி சிரிக்க பண்ணுவது ஹாஸ்யம். ஆனந்தம் என்பதுதான் நம் ஆத்மாவின் ஸ்திரமான சாஸ்வதமான ஸ்வபாவம். எதிலும் பட்டுக்கொள்ளாமல் துக்க லேசமே இல்லாமல் தன்னில் தானாக இருக்கிற சாந்த நிலையில் இருப்பதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் சூரிய வெளிச்சம் போல சர்வ வியாபகமாக பறந்து இருப்பது. ஆனால் நமக்கு அது தெரியவில்லை. மரத்தடியில் சூரிய வெளிச்சம் தெரியாத மாதிரி மாயையின் நிழலில் இருக்கிற நமக்கு இந்த ஆனந்தம் தெரியவில்லை. மரக்கிளை ஆடும்போது இடுக்கு வழியே துளி துளி வெளிச்சம் வருகிற மாதிரி கோபம், கர்மம், வீரம், பயம், சோகம் இத்தியாதி உணர்ச்சிகள் ஆட்டம் போடுகிற போது ஆனந்தத்தின் ஒளி துளி துளி நம் மேல் படுகிறது. நல்ல உணர்ச்சி, கெட்ட உணர்ச்சி எதுவானாலும் நாம் ஒன்றை உணர்கிறோம் என்றால் அதற்கு ஆத்மாதானே அடிப்படை. அதனால் எந்த ரசத்தை அனுபவித்தாலும் ஆத்மாவின் ஸ்வபாவமான ஆனந்தம் அதற்குள் கொஞ்சம் டால் அடித்துக் கொண்டுதான் இருக்கும். இப்படி இல்லாமல் மரத்தை விட்டு வெளியிலே வந்துவிட்டால் முழு சூரிய வெளிச்சம். கிளைகள் பலவிதமாக ஆடுகிற போது பல தினுசாக விழுந்த துளி துளி வெளிச்சம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த முழு வெளிச்சம் அதுதான்.
சூரிய வெளிச்சத்தில் கலர் இல்லை. அந்த மாதிரி சாந்தத்தில் தனியாக ஒரு உணர்ச்சி, ஒரு ரசம் இல்லை என்பது ஒரு அபிப்பிராயம். ஆனாலும் சூரிய வெளிச்சத்தில் இருந்துதான் இத்தனை கலர்களும் வந்திருக்கின்றன. ஸ்பெக்ட்ராஸ்கோப்பில் சூரிய வெளிச்சத்தை பிரித்து ஸ்பிளிட் பண்ணி பார்த்தால் அதில் இருந்தே 7 கலர்களும் வருவதை பார்க்கலாம். சயின்ஸ் நிபுணர்கள் சூரிய வெளிச்சத்தில் இன்னின்ன கலர்கள் இன்னின்ன விகிதத்தில் இருக்கின்றன என்று அளவிட்டிருக்கிறார்கள். அதே விகிதத்தில் இந்த 7 கலர்களை கலக்கிற போதெல்லாம் அத்தனை கலர்களும் சேர்ந்து வெள்ளையாகிவிடுகின்றன. ஒவ்வொரு மூலப்பொருளை எலிமெண்டை எரிக்கிற போது அது ஒரு விதமான கலரில் ஜொலிக்கிறது. இதே மாதிரி கெமிக்கல்களை எரிக்கிற போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கிறது. சாதாரண நெருப்புக்குச்சியின் நெருப்பு மஞ்சளாக இருக்கிறது. ஆனால் பச்சை சிவப்பு மத்தாப்பு குச்சிகள் பச்சையாகவும் சிவப்பாகவும் எரிகின்றன. பெட்ரோல் கேஸை எரித்தால் நீலமாக ஜுவாலை வீசுகிறது. மயில் துத்தத்தை எரித்தால் பச்சை பசேல் என்று இருக்கிறது. எந்தெந்த எலிமெண்டை எரித்தால் 7 வர்ணங்களில் ஒவ்வொன்றாக ஜுவாலை வீசுமோ அந்த எலிமெண்ட்கள் எல்லாம் சூரிய மண்டலத்தில் இருக்கின்றன. அவை எல்லாம் சேர்ந்து எரிவதால் தான் மொத்தத்தில் அது கலரே இல்லாத சுத்த வெளிச்சமாக இருக்கிறது என்று சயின்ஸ் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த எலிமெண்ட் மட்டுமின்றி பூலோகத்தில் அதிகம் காண முடியாத ஹீலியம் என்ற மூலப்பொருளும் சூரியனில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். லாட்டின் பாஷையில் ஹேலியோஸ் என்றாலே சூரியன் என்று அர்த்தம். சூரியனை மையமாக கொண்டுள்ள நம்முடைய பிரபஞ்சத்தையே இதனால்தான் ஹீலியோசென்ட்ரிக் என்று சொல்கிறோம். கடைசியில் இந்த ஹீலியம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் சமஸ்கிருதத்தில் இருந்துதான். சம்ஸ்கிருதத்தில் ஹேலி என்றால் சூரியன். இதிலே வேடிக்கை, இந்த ஹீலியம் எரியவே எரியாது, நான் இன்ஃப்ளேமபிள் என்கிறார்கள். அது ரொம்ப லேசான வாயு. நவரசத்தில் ஆரம்பித்து இந்த சூரியன் கதையெல்லாம் எதற்கு என்றால், விஷயத்துக்கு வருகிறேன். எப்படி ஒரு கலரும் இல்லாத சூரிய வெளிச்சத்தில்தான் அத்தனை கலர்களும் பிறக்கின்றனவோ, அத்தனை கலர்களையும் வெளிவிடுகிற மூலப்பொருள்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, அப்படியே ஒரு உணர்ச்சியும் இல்லாத சாந்தத்தில்தான் அத்தனை உணர்ச்சிகளும் பிறந்திருக்கின்றன. அந்த உணர்ச்சிகளுக்கு ஆஸ்பதமான சகல ஜீவர்களும் காரியங்களும் அதற்கு உள்ளேயே அடக்கம். சாந்த ஆத்மாதான் இத்தனையும். ஆனால் இத்தனையாக இருப்பது மட்டுமின்றி இவற்றுக்கெல்லாம் பிடிபடாமல் தனியாகவும் இருக்கிறது. மற்றதெல்லாம் எரியும் போது ஹீலியம் எரியாதது போல் அது மட்டும் எந்த உணர்ச்சியாலும் பாதிக்கப்படாமல் பரம லேசாக இருக்கிறது. சாந்தமாக இருக்கிற போது எங்கு பார்த்தாலும் பரவியுள்ள ஒரே ஆனந்த சாகரம்தான். அந்த ஒன்றுதான் மற்ற ரசங்களாக இருக்கிற போது துளி ஆனந்தத்தை தற்காலிகமாக கொடுக்கிறது. ஒவ்வொரு மூலப்பொருள் ஒவ்வொரு கலரில் எரிகிற மாதிரி நாம் ஒவ்வொரு மனோபாவத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியை காட்டுகிறோம். எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூலமான உணர்விறந்த நிலையை அடைந்துவிட்டால் அப்படியே சூரியன் மாதிரி ஸ்வயம் பிரகாசமாக இருந்து விடுவோம். சாந்த நிலையை அடையவே கலைகள் உதவ வேண்டும். காவிய ரசங்களைச் சொன்னேன். இப்படியே ருசியிலும் 6 ரசங்கள் இருக்கின்றன. அறுசுவை என்பார்கள். நாக்குக்கு இருக்கிற இந்த ரசங்களை வைத்துத்தான் மனசுக்கு ருசியாக இருக்கப்பட்ட கலை அனுபவங்களுக்கும் நவரசம் என்று பெயர் வைத்தார்கள். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உரைப்பு, கரிப்பு என்று 6 ரசங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே பூ என்றுதான் முடிகின்றது. அதனால்தான் எல்லாவற்றிலுமே உப்பு இருப்பதாகச் சொல்லலாம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று இதனால்தான் சொல்கிறோம் போல் இருக்கிறது. இதில் எந்த ரசத்தையும் தனியாக சாப்பிட முடிவதில்லை. வெறும் உப்பை, வெறும் புளியை, மிளகாயை, கடுக்காயை, பாகற்காயை சாப்பிடுவது என்றால் முடியாத காரியம். சர்க்கரை, வெல்லத்தை வேண்டுமானால் ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனாலும் அதுகூட மாவு கீவு சேர்த்து தித்திப்பு பட்சணமாக பண்ணினால் சாப்பிடுகிற அளவுக்கு வெல்லத்தையும் சர்க்கரையையும் சாப்பிட முடியவில்லை. அது திகட்டி விடுகிறது. ஆனால் தனியாக சாப்பிட முடியாத இந்த ஷட் ரச வர்க்கங்களையும் விதம் விதமாக கலந்துவிட்டால் பல தினுசு வியஞ்சனங்கள் செய்து வயிறார சாப்பிட முடிகிறது. ஒன்று சேர்வதில் சங்கத்தில் விளைகிற பெரிய ருசிக்கு இது ஒரு திருஷ்டாந்தம். வாழ்க்கையிலும் இப்படியே ஏதோ ஒரு உணர்ச்சி மட்டும் இருந்தால் சீக்கிரம் திகட்டிவிடும். அதனால்தான் அழுகை, சிரிப்பு, வெற்றி, தோல்வி, மான அவமானம் எல்லாம் கலந்து வருகின்றன. சரி,
எல்லா கலரும் சேர்ந்த வெள்ளை மாதிரி எல்லா சுவைகளும் சேர்ந்த சுவை ஏதாவது இருக்கிறதா? உணர்ச்சியில் சாந்தம், கலர்களில் சூரிய ஒளி போல் சுவைகளில் ஏதேனும் உண்டா? ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் வெண்ணெய். இதுவும் பார்த்தால் வெளுப்பாக இருக்கிறது, ரொம்ப நைஸாக இருக்கிறது. அதன் ருசியிலே ஒரு சாத்விகம், சாந்தம். மற்ற ருசியெல்லாம் ராஜசம்தான், உணர்ச்சியை தூண்டுபவைதான். வெண்ணெய் மட்டுமே உணர்ச்சியை உண்டு பண்ணுவதில்லை. வெண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டு விட்டாலோ உணர்ச்சி செத்து மந்தமாக உறக்கமாகவே வந்துவிடுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அதன் சாந்தம், சாத்விகம் இவற்றுக்காகத்தான் நவநீத சோரனாக இருக்கிறார். வெண்ணெயின் ருசியை தித்திப்பு என்று சொல்ல முடியாது, அதுவே உண்மையான மதுர ரசம் என்று சொல்லலாம். இதிலே இன்னொரு விஷயம் என்னவென்றால், வெண்ணெய் காய்ச்சின நெய்யை விட்டு தீபம் ஏற்றினால் அதுவும் சூரிய வெளிச்சம் போல் வெள்ளை ஒளியாக இருக்கிறது. ஒவ்வொரு தைலத்தில் ஏற்றுகிற தீபத்துக்கு ஒவ்வொரு நிற ஜுவாலை உண்டாகிறது. நல்லெண்ணெய் விளக்கு செம்மஞ்சளாக எரியும், கடலெண்ணெய் தீபம் ஒரு தினுசான மஞ்சளாக எரியும். நெய் விளக்கு மட்டும் அதை பார்த்தாலே மனசு அடங்குகிற மாதிரி வெள்ளை ஒளியாக பிரகாசிக்கிறது. அதிலே சிவப்பு ஜோதி வீசுவது இல்லை. நல்ல சுத்தமான நெய்க்கு இதுதான் லட்சணம். அதனால்தான் சுவாமி சன்னிதானத்தில் எல்லோர் மனத்திலும் சாந்தம் உண்டாக வேண்டும் என்று நெய் விளக்கே ஏற்றச் சொல்வது. சாந்தமுலேக சௌக்கியமுலேது என்று தியாகையர்வாள் பாடினது போல், நாம் எத்தனை விதமான உணர்ச்சிகளில் முத்துப்பட்டாலும் கடைசியில் சாஸ்வத சௌக்கியம் வேண்டுமானால் சாந்த நிலையைத்தான் அடைய வேண்டும். அதற்குத்தான் எல்லா கலைகளும் உதவ வேண்டும். நாடகங்களில் நானாதினுசான உணர்ச்சி மோதல்கள் இருந்தாலும் அது மிக உயர்ந்த நாடகமானால் அதை பார்த்து முடித்த பின் மனசில் இனம் தெரியாத ஒரு விஸ்ராந்தியும் அமைதியும் ஆனந்தமும் தான் நிலவ வேண்டும்.